தற்போதைய அண்மை செய்தி. எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் தற்காலிகமாக நீட்டிக்கப்பட்டு எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்திருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யும் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் முடிந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ளன. இந்த டெண்டர் நடைமுறைகள் முடிந்து பணிகள் ஒதுக்கும் வரை தற்போதைய ஒப்பந்தங்கள் 2025 அக்டோபர் வரையும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி வரையும் நீடிக்கப்பட்டுள்ளன. பெருந்தொகை முதலீடு செய்துள்ள டேங்கர் லாரிகளை நேரில் பயன்படுத்த முடியாது என்பதால் ஒப்பந்த காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கடந்த 1ஆம் தேதி முதல் காலவரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களில் டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் தண்டவாணி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தால் தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் மாதம் வரை நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் இடைப்பட்ட காலத்தில் புதிய டெண்டர் நடைமுறைகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனை டேங்கர் லாரி சங்கங்களும் ஏற்றுக்கொண்டன. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய ஒப்பந்தத்தை 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்க உத்தரவிட்டார். இடைப்பட்ட காலத்தில் எந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்று டேங்கர் லாரிகள் சங்கத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.